Hello students, hope all are well. Today we are going to see Prose, his first flight. His first flight na enna? அவனுடைய முதல் பறக்கும் அனுபவம். This lesson was written by Liam O'Flaherty, 1896 to 1984, was an Irish novelist and a short story writer and a major figure in the Irish literary renaissance. எப்போ பிறந்தாராம்? 1896 ஆண்டு பிறந்து 1984 மறைந்தார். ஐரிஷ் நாவலிஸ்ட், அயர்லாந்து நாட்டின் நாவலாசிரியர், அண்ட் அ ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர், சிறுகதை எழுத்தாளர், அண்ட் அ மேஜர் ஃபிகர் இன் த ஐரிஷ் லிட்ரரி ரெனைசன்ஸ், அதாவது அயர்லாந்து இறக்கிய மறுமலர்ச்சியின் முன்னோடியாக திகழ்ந்தார். ஹீ வாஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லாந்து. அயர்லாந்து நாட்டில் பொது உடைமை கட்சியின் நிறுவன உறுப்பினராக திகழ்ந்தார். நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கர் ஃப்ரம் த கேல்டக், எந்த பகுதியை சார்ந்தவரா? கேல்டக் பகுதியிலிருந்து ஐரிஷ் மொழி பேச்சாளர். ஃப்ளாஹர்ட்டி ரோட் ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் இங்கிலீஷ். அவர் என்ன எழுதினாராம்? நிறைய இங்கிலீஷில் தான் எழுதினாராம். எக்ஸப்ட் ஃபார் அ ஸ்மால் நம்பர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் இன் த ஐரிஷ் லாங்குவேஜ். ஐரிஷ் மொழியில் கொஞ்சமாக தான் சிறுகதைகள் எழுதினாராம். ஹீ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம் இன் ட்ராவலிங். அவருக்கு ரொம்ப பிடித்தமான பொழுதுபோக்கு எதுவும் பயணம் செய்கிறது. அண்ட் லிவ்டு கம்ஃபர்டபிளி, சொகுசாக வாழ்ந்தார். அண்ட் குவைட்லி அவுட் சைட் த ஸ்பாட்லைட், அதாவது புகழ் வெளிச்சத்திற்கு அப்பால அமைதியாக வாழ்ந்தார். Let us go into the lesson. Students, you must develop the habit of reading line by line. Then only you will read and understand the lesson thoroughly. Now, first, the young seagull was alone on his ledge. அப்படின்னா யார்? இந்த குட்டி கடற்பறவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி இருந்ததான்? தனிமையாக இருந்ததுதான். லெட்ஜுனா என்ன? செங்குத்தான குறுகிய தொங்கு பாறையில் தனிமையாக இருந்தது. ஏன் தனிமையாக இருந்தது? ஹிஸ் டூ பிரதர்ஸ் அண்ட் ஹிஸ் சிஸ்டர் ஹேட் ஆல்ரெடி ஃப்ளோன் அவே த டே பிஃபோர். அந்த சின்ன கடற்பறவை சீகலுக்கு யார் இருந்தா? 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இருந்தாங்க. அவங்க முன்னாலே பறந்து போயிட்டாங்க. ஹி ஹேட் பீன் அஃப்ரேட் டு ஃப்ளை வித் தெம். ஆனால் இது ஏன் பறந்து போல? பயம் வந்ததுனால அவங்கள கூட பறந்து போலியாம். Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, ஏதோ கொஞ்சம் தைரியத்தை திரட்டிட்டு நாமளும் பறந்து போயிடலாம் அப்படின்னு நினச்சி அந்த நுனியில், அந்த லெட்ஜோட நுனியில் வந்து என்ன பண்ணிச்சான்? சிறகை விரிச்சு பறக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது பயம் வந்துருச்சான். The great expanse of sea stretched down beneath and it was such a long way down, miles down. அங்கே அந்த முனையில் விளிம்பில் வந்து நின்ன உடனே கீழே என்ன தெரிஞ்சிச்சான்? கடல், அப்படியே பறந்து விரிந்த கடல் தெரிஞ்சிச்சான். அதை பார்த்த உடனே மடியோ நம்ம இவ்வளோ மைல் தூரம் கடக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு பயம் வந்துட்டு என்ன பண்ணிச்சான்? He felt certain that his wings would never support him. அதுக்கு கண்டிப்பாக என்ன நினச்சிச்சான்? நமக்கு கண்டிப்பாக நம்ம ரெக்கை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாது, பறக்க முடியாது. So he bent his head and ran away back to the little hole. அதனால் தனையை குடிஞ்சிட்டு குடுன்னு பின்னாடியே நகர்ந்து வந்து முன்னாள் இரவில் எங்கே தூங்கினாங்களோ அந்த ஹோல் கிட்ட வந்து அது அப்படியே உக்காந்துக்குச்சான். Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, இந்த சீகல் பறவையை விட அவங்களுடைய 2 சகோதரர்களுக்கும் ஒரு சகோதரிக்கும் அந்த சிறகுகள் எப்படி இருந்ததா? சின்னதாக தான் இருந்ததா. ran to the brink, flapped their wings and flew away. சின்னதாக இருந்த போதிலும் அவங்க என்ன பண்ணினாங்களாம்? அந்த விளிம்பு வரைக்கும் போயிட்டு சிறகை விரித்து பறந்துட்டாங்களாம். He failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. ஆனால் இந்த சீகல் பறவைக்கு என்ன இல்லையா? தைரியம் இல்லையா? பயந்து போயிடுச்சான். அந்த மஸ்டர் அப்னா திரட்டுறது. எதை திரட்டணும்? தைரியத்தெல்லாம் திரட்டி
டு பிளஞ்சுனா இங்கேருந்து தாவி பறக்கிறது நம்மளால் முடியாது அப்படின்னு அதுக்கு நம்பிக்கையே இல்லையா. his father and mother had come around calling to him. இதை பார்த்த உடனே அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, ஏன் இவன் இன்னும் பறக்கலையே அப்படின்னு இதை சுற்றி சத்தம் போடுறாங்களாம். ஷ்ரில்லுன்னா சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. ஸ்கோல்டிங் ஹிம், இவன் பறக்க மாட்டேன்றானேன்னு திட்டுறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்களாம், threatening to let him starve on his ledge. நீ இப்போ பறந்து வரலன்னா இங்கேயே பட்னியாக இருக்க வேண்டியது தான், இந்த லெட்ஜிலேயே நீ எப்படி இருக்கணும், பட்னியாக தான் இருக்கணும் அப்படின்றாங்களாம். unless he flew away, நீ பறந்து வரலன்னா உன்னை நாங்கள் இங்கேயே விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. but for the life of him he could not move. உயிர் பயம் வந்ததுனால அது என்ன பண்ணுது, இங்கேருந்து அந்த கொஞ்சம் கூட இடத்த விட்டு அசையவே இல்லை. That was 24 hours ago. இது நடந்து 24 மணி நேரம் ஆயிடுச்சு. Since then, nobody had come near him. அதிலிருந்து ஒருத்தருமே இந்த சீகல் பறவை கிட்ட வரவே இல்லையாம். The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sisters. முந்தைய நாள் என்ன பண்ணச்சா, அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த அவங்களுடைய சகோதரிகளை சுற்றி பறந்து வந்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சொல்லி கொடுத்தாங்களாம் எப்படி பறக்கணும் அப்படின்றது. பர்ஃபெக்டிங் தெம் இன் தி ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட், பக்காவாக எப்படி பறக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. டீச்சிங் தெம் ஹவு டு ஸ்கிம் த வேவ்ஸ், அதாவது இந்த கடல் அலை மேலெல்லாம் எப்படி நீந்தி வர்றது. அண்ட் ஹவு டு டைவ் ஃபார் அ ஃபிஷ், அதுக்குள்ளார போயிட்டு ஜம்ப் பண்ணி ஒரு ஃபிஷ் எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னெலாம் அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்களாம். இது பார்த்துக்கிட்டே இருக்குதான். He had in fact seen his older brother catches ஃபர்ஸ்ட் ஹெர்ரிங். இவன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இவனுடைய மூத்த சகோதரன் என்ன பண்ணுறானா, ஒரு ஹெர்ரிங் ஃபிஷ்ஷை பிடிச்சிடுறானா. அண்ட் டிவோரிட்னான்னு அதை சாப்பிடவும் செய்கிறானா. இதை பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்குமா, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். ஸ்டாண்டிங் ஆன் அ ராக் while his parents circled around raising a proud cackle. இவன் ஒரு பாறை மேலே இருந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கான் இல்லையா, அதை பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுறாங்களாம், பாராட்டுறாங்களாம். எப்படி அந்த பறவையை சுற்றி ப்ரவுட் கேக்கிள் அப்படின்னா சந்தோஷத்தில் சத்தமாக ஒரு குரல் எழுப்புறாங்களாம். அண்ட் ஆல் த மார்னிங் த ஹோல் ஃபேமிலி ஹேட் வாக்ட் அபவுட் ஆன் த பிக் பிளாட்டோ மிட்வே டவுன் தி ஆப்போசிட் கிளிஃப். அது இந்த பறவை எப்படியாவது பறக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்களா, அவங்க அப்பா அம்மா எப்படியாவது இவனை மோட்டிவேட் பண்ணி நம்ம கொண்டு வரணுன்றதுக்காக இவன் இருக்கிற அந்த எதிரில் ஒரு பாறையில் நடந்து போகிறாங்களாம். நடந்து போயிட்டு என்ன பண்ணுறாங்க, லாஃபிங் அட் ஹிஸ் கவர்ட் ஐஸ், இவனோட கோழத்தனத்தை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியாவது இவன் ரோஷப்பட்டு பறந்து வந்துட மாட்டானா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். The sun was now ascending the sky, blazing warmly on his ledge. சூரியன் உதிக்க ஆரம்பித்த உடனே அந்த சூரிய கதிர்களும் வெப்பமும் எதில் படுதான், இந்த சீகல் பறவை இருக்கிற அந்த பாறை மேலே பட்டுச்சான். That faced the south. இந்த சீகல் பறவை இருக்கிற அந்த பாறை எந்த திசையை நோக்கி இருக்குன்னா தெற்க நோக்கி இருக்கான். He felt the heat because he had not eaten since the previous nightfall. முந்தின நாள் ராத்திரியிலேருந்து சாப்பிடாதனால அந்த சூடை அதால் உணர முடிஞ்சிச்சான். Then he had found a dried piece of a mackerel's tail. ஸோ அது சாப்பாடு பசியில் இங்கே தேடும்போது காஞ்சி போன, ட்ரைட்னா என்ன, காஞ்சி போன மேக்ரல்ஸ் டெய்ல், மேக்ரல்ன்ற ஒரு மீனோடைய வால் கிடச்சிச்சான். எங்கே இருந்து தான், அட் த ஃபார் எண்ட் ஆஃப் ஹிஸ் லெட்ஜ். அது வசிக்கிற அந்த பாறை மேலே அது இருக்குது இல்லையா, இப்போ அந்த பாறை மேலே அந்த மூலையில் இருந்துச்சா. போய் அதை எடுத்துகிட்டு சாப்பிட்டுதான். நவ் தேர் வாஸ் நாட் அ சிங்கிள் ஸ்கிராப் ஆஃப் ஃபுட் லெஃப்ட். அந்த பாறையில் ஒரு சின்ன ஒரு கடுகத்திரோண்டு கூட சாப்பாடே இல்லையா. ஹீ ஹேட் சர்ச்ட் எவ்ரி இன்ச், எல்லா இடத்துலையும் இண்டு இடுக்குலெல்லாம் தேடுதான். ரூட்டிங் அமங் த ரஃப் டர்ட் கேக் ஸ்ட்ரா நெஸ்ட்.
நெஸ்ட் என்ன பண்ணிட்டான், இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா ஒரு கூடு, அந்த கூட்டை போய் தலைகீழே புரட்டி பார்க்குதான். எப்படி இருக்குதா அந்த கூடு? டர்ட் கேக், ரொம்ப அழுக்காக இருக்கா. ஸ்ட்ரா நெஸ்ட், வைக்கோலால் செய்யப்பட்ட அந்த கூடு. வேர் ஹீ அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹேட் பீன் ஹேட்ச்டு, அந்த கூட்டில் தான் இவங்கெல்லாம் பொறிச்சு வந்தாங்க. ஹீ ஈவன் gnawed at the dried pieces of eggshell, அதில் இவங்க வந்த அந்த முட்டையோட ஓடு இருக்கு இல்லையா, அதை போய் என்ன பண்ணிச்சான், வாயில் போட்டு கொஞ்சம் கடிச்சு துப்புதான். இட் வாஸ் லைக் ஈட்டிங் அ பார்ட் ஆஃப் himself, அந்த முட்டை ஓடை சாப்பிடும்போது எப்படி இருக்கான், தன்னைத்தானே ஒரு பாகத்தை கடிச்சு சாப்பிட்றா போல ஃபீல் பண்ணிச்சான். He then trotted back and forth from one end of the ledge to the other. என்ன பண்ணுச்சா அந்த பறவை, இங்கேயும் அங்கேயும், அதாவது ட்ராட்டட்னா மெதுவாக ஓடுதான், முன்னையும் பின்னையும் ஓடுதான். with his long grey legs stepping daintily, அது கால் எப்படி இருக்குதா, நீண்ட சாம்பல் நிற கால்கள். டெயின்டிலினானா மெதுவாக எடுத்து வைக்குதான். ட்ரைங் டு ஃபைண்ட் சம் மீன்ஸ் ஆஃப் ரீச்சிங் ஹிஸ் பேரண்ட்ஸ், எப்படியாவது நம்ம அப்பா அம்மாவை போய் சேர்ந்துட மாட்டோமா, வித்தவுட் ஹேவிங் டு ஃப்ளை, அதுவும் எப்படி பறக்காமலே போய் சேர்ந்துட மாட்டோமா அப்படின்னு யோசிக்கிறதான். பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம் த லெட்ஜ் எண்டட் இன் அ ஷீர் ஃபால் ஆஃப் precipice, ஆனால் அதனோட இரு பக்கமும் எப்படி இருக்குதான், அந்த செங்குத்தான பாறை வந்து சரிவாக இருக்குதான். சரிவா precipiceனா என்ன, செங்குத்தான பாறை. with the sea beneath, sea கடல் வந்து அந்த பாறைக்கு கீழே இருக்கான். and between him and his parents there was a deep wide crack. இந்த சீகல் பறவைக்கும் அவங்க அப்பா அம்மாக்கும் நடுவில் என்ன இருக்குதான், a deep wide crack, ஆழமான அகலமான பிளவு இருக்குதான். எப்படியாவது நம்ம அப்பா அம்மாவை நடந்தே போய் சேர்ந்துட மாட்டோமான்னு யோசிக்குதான். Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. அது என்ன நினச்சிதான், நம்ம பறக்காமலே இந்த பாறையில் வடக்கு பக்கமாகவே போனால் போயிடலாமா அப்படின்னு நினைக்கிதான். பட் தென் ஆன் வாட் குட் ஹீ வாக், ஆனால் யோசிக்குதான் எப்படி நம்ம நடக்க முடியும், ஏன்னா இந்த பாறை ஒரு பக்கம் முடிஞ்சு போயிடுதே. தேர் வாஸ் நோ லெட்ஜ், அந்த பாறை நீண்டு இல்லையே. அண்ட் ஹீ வாஸ் நாட் அ ஃப்ளை, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னுமே பறக்க தெரியாதே. அண்ட் அபவ் ஹிம் ஹீ குட் சி நத்திங், அதுக்கு மேலே பார்த்தா மேலேயும் ஒன்றும் இல்லையா. த precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath him. அந்த செங்குத்தான பாறை எப்படி இருக்குதான், சரிஞ்சு இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் அதனோட மேல் பகுதியும் அதனுடைய அடியில் இருக்கிற கடலும் ரொம்ப தொலைவாக இருக்குதான். இதை பார்த்த உடனே அதுக்கு பயம் வந்துருச்சா, நம்ம எப்படி போகிறது அப்படின்னு பலத்த யோசனையோடு இருக்கான்.